சட்டம் என்று சொல்லப்படுகிறது. மனிதன் யாராலும் பாதிக்கப்படக்கூடாது, எவராலும் பாதிக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சட்ட திட்டங்கள் இவைகளையெல்லாம் பின்பற்றியக்கூடியவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அவர்களும் சரியான முறையிலே தவறுகளை அறிந்து அதை மக்களுக்கு மத்தியிலே நிவர்த்தி செய்ய வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள், தீர்ப்பாக செய்தார்கள் என்பதாக வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கம் அல்லவா வெகு வேகமாக பரவியதற்கு காரணம் 2 காரணங்கள். ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் மிக வேகமாக பரவியது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது காரணம் எகிப்திலிருந்து ஐரோப்பியாவிலே இஸ்லாம் பரவியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சிலர்கள் எழுத்தாளர்கள் சொல்லுகிறார்கள், என்ன காரணம் தெரியுமா இஸ்லாம் பரவியதற்கு? 2 காரணங்கள். ஒன்று, இஸ்லாத்திலே மனித நேயம் இருக்கிறது. இன்னொன்று, எல்லோரும் சமம். கலிமா சொன்னவர்களும் கலிமா சொல்லாதவர்களும், சிலை வணங்கக்கூடியவர்களும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களும் சமமானவர்கள் என்பதை இஸ்லாம் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த 2 காரணமாகத்தான் இஸ்லாம் உலகளாவியாக பரவியதற்கு காரணம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். 14ஆம் நூற்றாண்டுகள் எல்லாம் தாண்டி போய் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 200 கோடி மக்கள் முஸ்லிம்களின் உள்ளங்களிலே இஸ்லாங்கள் ஏற்றப்பட்டதற்கு காரணமே இதுதான். மனித நேயம் இஸ்லாத்திலே மேம்படுத்த வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது. அது யாராக இருந்தாலும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். உலகளாவிய தேசியளாவிய ஆகஸ்ட் 19 மனிதநேய தினம் என்பதாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே மனித நேயம் செத்து போய்விட்டது. மனிதன் மனிதனை சிந்துகிறான், மனிதன் மனிதனின் மீது சிறுநீர் கழிக்குகிறான், மனிதன் மனிதனுடைய மலத்தை திங்க சொல்லுகிறான், மனிதன் மாட்டுக்கறியை தின்றால் அடிக்கிறான், மனிதன் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறான், தண்ணீர் குடித்தால் அது தீட்டு என்பதாக சொல்லுகிறான். கடந்த ஆண்டுகளில் கூட இவைகள் எல்லாம் நிறைய விமர்சனமாக நடந்ததை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீயும் நானும் ஒன்றுதான், நம் தந்தையும் ஒன்றுதான், நீயும் நானும் ஒன்றுதான், நம்முடைய கடவுள் அல்லாஹ் ஒன்றுதான், நீயும் நானும் ஒன்றுதான், என்னுடைய தாய் அவ்வா அவளும் ஒன்றுதான் என்பதாக இந்த இந்தியாவின் மண்ணிலே நாம் சொல்ல வேண்டிய அவசியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாமும் அப்படி பழகி கொள்ள வேண்டும். சகோதர சமயத்தவர்களிடத்திலே நாம் சந்தோஷமாக சுபீட்சமாக